வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 15ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1066ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் மன்னராக எட்கார் அறிவிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் முடிசூடாததால் 1066 டிசம்பர் 10 வரை இவர் ஆட்சியில் இருந்தார். 1529ஆம் ஆண்டில் வியன்னா நகர் மீதான உதுமானியரின் முற்றுகையை ஆத்திரியர்கள் முறியடித்தனர். உதுமானியரின் ஐரோப்பிய விரிவாக்கம் இத்தோடு முடிவுக்கு வந்தது. 1764ஆம் ஆண்டில் ஆற்காட்டு படைகளின் போர் வீரரும் கிழக்கிந்திய படைகளுக்கு படைத் தலைவராகவும் விளங்கிய மருதநாயகம் ஆங்கிலேயர்களினால் தூக்கிலிடப்பட்டார். 1793ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சின் 16ஆம் லூயியின் மனைவியும் அரசியுமான மரி அண்டோனெட் பாரிஸ் நகரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அடுத்த நாள் இவர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 1863ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் முதல் தடவையாக நீர்மூழ்கி பெரிய கப்பல் ஒன்றை மூழ்கடித்தது. 1878ஆம் ஆண்டில் மின் குமிழ் தயாரிக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தை எடிசன் ஆரம்பித்தார். 1879ஆம் ஆண்டில் ஸ்பானியாவின் தென்கிழக்கே செகூரா ஆறு பெருக்கெடுத்ததில் 1077 பேர் உயிர் இழந்தனர். 1932ஆம் ஆண்டில் டாடா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தனது முதலாவது வானூர்தி சேவையை ஆரம்பித்தது. இது பின்னர் ஏர் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் காத்தலோனியாவின் அரசு தலைவர் லூயிஸ் கொம்பானிஸ் ஸ்பானிய அரசினால் தூக்கிலிடப்பட்டார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரான்சின் முன்னாள் பிரதமர் பியர் லாவல் நாட்டு துரோக குற்றத்திற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார். 1953ஆம் ஆண்டில் பிரித்தானியா டோட்டம் 1 என்ற தனது அணுகுண்டு சோதனையை தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிகழ்த்தியது. 1954ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவில் ஏசல் சூறாவளி தாக்கியதில் 95 பேர் உயிர் இழந்தனர். டொராண்டோ வரை பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 1956ஆம் ஆண்டில் போர்ட்ரான் என்ற முதலாவது நவீன கணினி மொழி முதல் தடவையாக குறியீட்டாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் மெல்போர்ன் நகரில் புதிதாக கட்டப்பட்ட மேற்கு வாசல் பாலம் உடைந்து வீழ்ந்ததில் 35 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 1990ஆம் ஆண்டில் பனிப்போரை தணிக்க உதவியமைக்காக சோவியத் தலைவர் மிகைல் கார்பச்சோவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டில் சதாம் ஹுசேன் மக்கள் பொது வாக்கெடுப்பு மூலம் ஈராக்கின் அரசு தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டில் நாசாவின் கலிலியோ விண்கலம் வியாழனின் ஐயோ சந்திரனுக்கு மிகவும் நெருக்கமாக 112 மைல் தூரம் சென்றது. 2013ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் 7.2 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 215 பேர் உயிர் இழந்தனர். 2016ஆம் ஆண்டில் ருவாண்டாவில் 150 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சூழல் திட்ட உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றன. மேலும் அக்டோபர் 15ஆம் நாளானது பிரேசில் நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் உலக கை கழுவும் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.